உள்ளுக்குள்ள சரியான ஏசி ஓட்ட மாதிரி கூழ் இருக்கு. நம்ம அடி மவுசன் வந்து கோய்க்கு சொல்லல நான். இறைவன் படைப்புல எல்லாம் வந்து ஒரு விசித்திரமான ஒன்று என்ன சிவா சத்தமடாவா நோமலாவா நோமலாவா இல்ல ராணி தேனி உள்ளுக்கு நிக்குது. உள்ளுக்கு நிக்குது நின்றா ராணி தேனி இல்லைன்னா கூட்டுக்குள்ள ஒரு தேனியும் இருக்காது. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டு பக்கமும் கண்டு வச்சுக்கிறேன். என்ன கண்டு மிளகா கண்டோ இல்ல அது வந்து ஐயோ ஐயோ உடம்புல நோதுரா டே உடம்புல நோதுரா. இது இப்பதான் கொக்கோ வந்தோன்னு இருக்கு. என்ன சின்ன கொக்கோ பாருங்க. கோப்பி எல்லாம் வந்து நீ கேள்விப்பட்டிருக்கீங்க இங்க நாட்டி இருக்காங்க. இங்க இப்ப கூட இருக்குதா என்னன்னா அந்த மரங்கள் வளர்ந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் இப்படி இங்கி நல்ல சம்பளம் உண்டு அரைச்சி சாப்பிடலாமே. ஆடு சமைக்கலாம் ஆடு மற்றது பாத்து கோழி அது எல்லாமே முன்னமே உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமா இருக்கோம் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஏற்கனவே இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. அதுன்ற மிச்ச காணொலிலாம் இது. இதில் என்ன காணொலியாக இருக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ இங்கே பண்ண நேரத்தில் வந்து அந்த பயிர்களை இப்போ வந்து கால்நடை வளர்ப்பு கால்நடை அந்த உயிர் வாத்துகள் கோழிகள் அதெல்லாம் காட்டப்புறம் அதோட நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் அந்த என்னென்ன ரூம் இருக்குன்னு சொல்லி காட்டிலாம் அந்த ரூமை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் போய் வாத்து கோழிகளை பார்ப்போம். இந்த அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாத்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவலன் நிற்கிது அதே மாதிரி பேடன் நிற்கிது. என்ன வாத்து 40 வாத்துக்கிட்ட நிற்குது. என்ன உடனே பிடிச்சது சமைப்போம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்ன சமையல் செய்யணும்னு இருக்கு. ஆடு சமைக்கலாம் சமைக்கலாம் ஆடு மற்றது பாத்து கோழி அது எல்லாமே முன்னமே பிளான் பண்ணி போட்டு வரணும். என்ன முன்னமே சொல்லணும் என்னென்ன பொன்னாங்கானி புட்டு அப்படி உண்டு எங்களோட ப்ராடக்ட்ல செஞ்சிருவோம். ஓகே ஓகே. அப்போ இப்போ நேரத்தில் சொன்ன மாதிரி வந்து சொல்லணுமா அப்படி முதல்ல சொல்லணும் என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லி வர போகிறோம்னு சொன்னால் என்ன மாதிரின்னு சொல்லி எங்களோட சாப்பாடுகள் அது சம்மந்தமாக. இப்போ சில பேர் வந்து தாங்களாக சமைச்சு சாப்பிட ஆசைப்படுவினோம். சில பேருக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்கணும். சில பேருக்கு இதை கொடுத்தாவே செய்யணும். அப்படி அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளானை சொல்லினோம்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவைக்கு செஞ்சு கொடுப்போம். இப்போ வாத்துக்கு என்னென்ன சாப்பாடுகள் வைக்கிறேன் நீங்கள்? அந்த வாழைக்குள்ள கழிவுகள் பழுத்த மற்றது சந்தையில் எடுக்கிற அந்த மீன் கழிவுகள் சமைச்சு இறைச்சி கழிவுகள் மற்றது அசோலா வைக்கிறாங்க. அசோலாவும் வைக்கிறீங்களா? முட்டை வைக்கிறேன். முட்டை மேசம் கலந்து வைப்போம். இப்போ உங்கள்கிட்ட கூட இதுக்கு இடையில முதலாவது கூடும் தாரா அங்கே பொங்கல் அதுக்குள்ளே அந்த முட்டையை பார்த்தோன்னா அது வாத்து முட்டை. தாரா முட்டை அடகாக்குது. என்ன அடகு கிடக்கும். அது வந்து கையால் சொல்லக்கூடாது. முட்டை தாரா முட்டை கையால் எடுத்தா அப்புறம் நாங்கள் இங்கே எல்லாம் வைக்கணும். தாரா அடை கிடக்காது. 40 நாள் தானே தாரா 40 நாள் அடை கிடக்கும். இப்போ தாரா குஞ்சு தான் நிற்குதா? இங்கே குஞ்சு எல்லாம் பழந்துட்டாங்க. பொங்கல் தான் நிற்கிது. இப்போதான் பழந்து கிட்டடியில் ஒரு பொருள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராக்கள் இதில் சேவல் கொஞ்சம் கொடுத்து நாங்கள் ஒரு சோடி 600 ஒரு சோடி 600 என்ன கோழியோ ஊர்கோழிகள் என்ன இல்லை எங்க நிக்குது? கருங்கோழி நிக்குது. என்ன கருங்கோழி நிக்கு 2 கோழி நிக்கு. இந்த கருங்கோழி இந்த இதுல நிக்குது. கருங்கோழி கழுத்து வெட்டி கருங்கோழி முந்தி கருங்கோழிக்கு சரியான மார்க்கெட் விலை கூட என்ன இப்ப குறைஞ்சிட்டு. கருங்கோழி சோறு 5000 ரூபாய். இப்ப என்ன முந்தி 15000 ரூபாய். இதான் குஞ்சுலா இருந்து இப்பதான் இல்ல நல்ல மஞ்சளா இருக்கு. சின்ன கோழி குஞ்சு மாதிரியே எல்லாம் பெருசுதான். அது படுத்து நிக்குதுடா. மஞ்சள் கலர் சரியா நல்ல வடிவா இருக்கு. சின்ன சம வடிவு அனைத்துமே இருக்கு. இதுல எல்லாம் கோழியும் சேவல் எல்லாம் கலந்து நிக்குதோ? இல்ல 10 கோழிக்கு ஒரு சேவல் படி 10 கோழிக்கு ஒரு சேவல். ஓகே ஓகே. சந்தன மரம் வச்சுக்கிறோம். இது குள்ளாங்கால அந்த சைடு. எது சந்தன மரம்? இதெல்லாம் சந்தன மரம். முக்கியமா வந்து இந்த சந்தன மரம் தான் நம்ம பார்க்கணும். இங்க இருக்கு. இது எல்லாம் சந்தன மரம் தான். எல்லாம் சந்தன மரம். ஓ அது சந்தன மரங்கள் நிறைய இனம் இருக்கு. நவன் சந்தனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது இப்ப கிட்டல தான் போல. இது இப்ப 3 வருஷம் 3 வருஷத்துக்கு போல தான் வளர்த்து. 4 வருஷம் சந்தன மரம் 4 வருஷம். ஆனா இப்படி சின்ன சின்ன தான் வளரும். என்ன இது முதல் நாங்கள் அங்கால வச்சுக்க வந்து கீழே பொண்ணாங்க. நான் சொன்னேன் தனியாக நின்றா வளர்ற கொஞ்சம் குறைவு. நாங்கள் துப்புரவாக இப்போ கோழி கூட வழியில் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். பாம்பு வச்சு கஞ்சல் இருந்து எல்லா இடமும் நின்றாது. எல்லாம் அழிச்சிட்டு இப்பதான் எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வராங்க. ஆனா கீழே நிக்கணும் கண்டுகள் வேற ஏதாவது வேற கண்டல் நிக்கணும். என்ன நின்றா வளரும். இது சின்ன நின்றாது. கீழே பொண்ணாங்கனி வெள்ளாறு எல்லாம் நின்றாது. அங்காலையும் வச்சிருந்தா கீரை மேடை போட்டு ஃபுல்லா அதுக்கு இடையில நட்டு வச்சிருந்தேன் சொன்னா கண்டு கொஞ்சம் வளர்ந்துட்டு போகும். அதுவும் உங்கள்ட்ட அது மஞ்சள் நிக்குது. இப்ப மஞ்சள் அறுவடைக்கு வந்துட்டு. எத்தனை மஞ்சள் கண்டு நிக்குது? மஞ்சள் கண்டு ஒரு மேடை போட்டிருக்கோம். 3 அடி 25 அடி 30 அடி நீளத்துல கிடக்கு. இல்ல அங்கால அங்க அந்த மரவள்ளி அங்கால மரவள்ளி நிக்குது. என்ன இல்ல
வந்த மரங்கள் வளர்ந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இப்படிங்கி நல்ல சம்பளம் உண்டு அரைச்சி சாப்பிடலாமே. மேடையை காணையில் அங்கே தொங்கல் தொங்கல்லாம் கண்ணுக்கு தெரியுது இல்லை மேடை என்ன இருக்குது மேடைன்னா அந்த இது பனங்குழங்கு மாதிரி இருக்குமோ இல்லாட்டி இல்லை அவ்வளோ உயரம் இல்லை கணக்கான உயரத்தில் கணக்கான விதத்தில் இருக்குமா என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன மரம் வந்து நாட்டி வச்சுருக்காங்க. சந்தன மரம் நான் நினைச்சேன் டக்குண்டு பரவாது சந்தன மரம் வெப்புல காலமாக பெருசாக வர்றேன்டா. கடைசி நாங்கள் பலன் எடுக்கிறேன்னு சொன்னால் 15-12 வருஷம் எடுக்கும். 15-12 வருஷம் என்ன சந்தனத்தில் என்ன கட்டு தானே நாங்கள் கட்டை சில இல்லை வாசன திரவியங்கள் அந்த இதுகளுக்காக இலையில எல்லாம் எடுக்கிறாங்க. சில சந்தன மரம் வாசம் இருக்கு, சிலது பட்டை இல்லை, சிலது மரத்தில், எல்லாத்துலேயும் அதுவும் பருமை தான். ஆனால் சந்தன கட்டை பார்க்கறது வெள்ளையா இருக்கும், நல்லா தண்ணி விட்டு அரைச்செடுத்தா தான் மஞ்சள் கலர் வர அப்படி வர அது வேற இனங்கள் அப்படி ஒன்று இருக்கு. முக்கியமாக வந்து இந்த யுனிக்கான பயிர்கள் தான் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது பெருங்கால நீண்டகால பயிர்கள் தான் இந்த கோப்பி எல்லாம் வந்து நீ கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே நாட்டிருக்காங்க. இங்கே இப்போ கூட இருக்குதாமே என்ன இப்போ கூட எல்லாரும் வாங்கி வாங்கி வைக்க வலிக்கிறாங்க ஒரு இடத்த பார்த்து பெரும்பாலா இருக்கிற ஒரு சில இடங்கள்ல கூடுதலா செய்யறேன்னு சொன்னாங்க. தோட்டம் மாதிரி செய்யறேன்டா மட்டக்களப்பு மண்ணுக்கு வந்து அங்கே வளரும் அது. இது கோப்பியை கேட்குறீங்களோ? கோப்பி வளரும். மணல் மண்ணுக்கு வளர்ற இடம் நானே நேராக பார்த்துக்கிறேன். மணலுக்கு வளரும், இது கழித்தது இதுக்கு வளருது. அப்போ செம்மண் இன்னும் தோட்ட மண்ணுகளுக்கு இன்னும் கூட வளரும். இன்னும் கொஞ்சம் குளிர்மது தண்ணிகள் நீர்ப்பாசனம் சரியா இருக்கும். அந்த தேனி கூட இங்கே இருக்குன்னு சொன்னீங்களா? அது மட்டும் சரி அங்கால இருக்கு. தேனி இருக்கு, இந்திய நாவல் இருக்குது, அதுகளை பார்க்கலாம். இந்திய நாவலா? சரி, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பயிர்கள் உங்கள்கிட்ட அந்த பயிர்கள்லாம் வந்து காட்டியிருந்தாங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த என்னென்ன வாத்து கோழி நிற்குது. இப்போ நீங்கள் வந்து இங்கே நிற்க போகிறீங்கன்னு சொன்னால் நிற்கக்கூடிய இந்த ரூம் வசதிகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு தேனி கூட நாங்கள் தேனி பட்டி வச்சுக்கிறோம், வளர்க்குறோம். அதையும் இருக்க பார்ப்போம். நாங்கள் வாத்துக்கு சம்பவம் நடக்குது, வாத்து சம்பவம் நடக்குது, காட்டி போடாங்க வீடியோவில். நாங்களே உடனடியாக வந்து ஒரு வாத்து பிடிச்சி கொடுத்து நாங்கள் சமைக்க சொல்லி இந்த சொன்ன நாங்கள் நடத்த வீடியோ ஒரு சமையல் வரப்போன்னு சொல்லி வாத்து பிரியாணி செய்ய தான் பிளான் போட்டது. கொஞ்சம் டைம் பத்ததால வாத்து கறி பிரியாணியை விட பார்த்து கறியும் சோறு தான். அதுதான் கறியும் சோறு தான் நல்ல. நானும் அதை தான் ஆசைப்பட்டது, பிரியாணிக்கு ஆசைப்படையில. பாத்துக்கு சம்பவம் மாவட்டம் அவள் கதை முடிஞ்சோ. என்ன இருக்கிறாரு, என்ன துடிக்கிறாரா, இன்னும் உயிரோட இருக்கிறார். நாங்கள் கொஞ்சம் மரவாசி உரிக்க விட்டு காட்டுவோம். இப்போ துடிக்க காட்டுறத விட துடிக்கக்கூடிய காரணங்களுக்கு சம்பவம் மாவட்டம் வந்து தூக்கி தரோம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாத்து உரிக்க போயினோம், தூர வச்சு காட்டுறோம் போகிறோங்க. இல்லை வாத்து கட்டி இருக்குது. அப்படியே நாங்கள் தேனி வளர்ப்பு பார்க்க போகிறோம். என்ன தேனி வளர்ப்பு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கிலோ வளர்க்கப்படுற வாத்தின் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் நடக்க போது. அதுக்கு முதல் அந்த என்ன இல்லை மூத்தேரி கொண்டு பார்க்குறீங்களா? இதுங்க இதுதானே சோப்பரிசி, ஊரரிசி தானே. என்ன இதுதான் பாருங்க, இங்கத்துக்கு ஊரரிசி. இப்போ வந்து இந்த புடைக்க தேவையில்லை சொல்லுவாங்க, இந்த கல்மண் நீக்கப்பட்ட அரிசி வர இது எங்கட ஊரரிசி ஐயா. புடைச்சு கட்டணும். புடைக்கிறேன் என்ன சொல்றது? அப்படி தூக்கி எறிகிறது. புடைக்கிறதா அண்டு போனதுல என்ன விடக்கூடாதா? நான் குழம்பு இல்லை. நாங்க படைச்சு தான் செய்யறோம். நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கொக்கோ மரம். இன்னைக்கு எது என்ன கொக்கோ மரம்? இது கொக்கோ மரம். இது இப்பதான் கொக்கோ வந்து கொண்டு இருக்கு. என்ன சின்ன கொக்கோ பாருங்க, பலதா போட்டு. இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா கொக்கோ மரம் பாருங்க. நாங்கள் உங்களை கண்டினியூ வரையா பக்கங்கள் போய்க்கலாம். நாங்கள் வண்டிக்காய் நிற்கிது, எல்லா காயும் நிற்கிது. வேற சிவப்பு வண்டி வச்சுக்கணும் நாத்துக்கு. இது வண்டிக்காய் சாதாரணமாக காட்டுறாங்க வளமே. அங்கால பாக்கு நிற்கிது, இஞ்சால மரம் நிற்கிது. எங்க அடுத்த தேனி நிற்கிதோ? கடிக்குமா தேனி? இல்லை இல்லை ஒன்று செய்யாது. இல்லை என்ன இந்த மண்டையில் கொஞ்சம் வளர்க்க போகிறோம். நாங்களும் முடி வெட்டி தோடியாக தான் இருக்கிறோம். இந்த இதான் நான் சொன்ன ரூம் பாருங்கோ, 8 ரூம் இருக்குதுக்குள்ள. 4 ரூம் 8 பேர் தங்கலாம். அவன்கிட்ட திறந்து காட்டுறேன் பாங்கோ. முதல் ரூமை பார்த்துட்டு போவோம். கூட ரூம் திறந்துருக்காங்க. அடுத்து அங்கேயோ கத்திரி எப்படி இருக்காண்டு இப்படி விட்ட தண்ணி காஞ்சிட்டுண்டா. அப்படி மழை வெயில். இதே ரூம்
ஆமா இதான் ரூம் சூப்பர் ரூம் வாங்கோ ஐயோ ஐயோ உயிர் போயிட்டு உள்ளுக்கு காட்டு காடு அதுக்கு பாத்ரூம் இருக்கு என்னங்க ஓ நல்ல பா அந்த மாதிரி தங்கலாம் பாத்ரூம் பாருங்க வந்து நித்து ஓவர் டேய் அவனை புடுறா டேய் ஓகே சொல்லு எத்தனை தூரம் பாத்ரூம்ல நீட்டா கிடக்கு ஓ இன்னும் நித்து வரணும் கொஞ்சம் படுத்துட்டு வரேன் என்ன மசாஜ் இது பண்ணி இல்ல அது வந்து ஐயோ ஐயோ உடம்புல நோதுறா டேய் உடம்புல நோதுறா நல்ல ரூம் இதே மாதிரி தான் எல்லாரும் அதே மாதிரி எல்லாம் ரெண்டு பேர் தான் கூடிய மாதிரி ஆனா ரூம் கொஞ்சம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் இதுக்கும் வெள்ளை வெட்டிச்சு போட்டுருக்கலாம் இது ஓகே இந்த வெட்டிச்சு பிரச்சனை இல்லை இல்ல வெள்ளையாடாப்பா விரும்பி வாங்கடா ஓ வெள்ளையும் போட்டு பட கச்சேரி ஊத்த ரெண்டு இல்ல அப்படி வந்து அந்த வெள்ளையா இருந்தா தான் விரும்புவினம் நான் ரூம் வெள்ளையா இருக்க அது வெட்டிச்சு பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 4 ரூம் வந்து இருக்குண்ணே ஓ 4 ரூம் இருக்குது மொத்தமா வந்து வந்து இதுல நேரத்துல நிறுத்திட்டு போகலாம் பிரச்சனை இல்லை பச்சை பசேன்னு சொல்லி எல்லாம் பயிர் தான் வச்சிருக்காங்க அன்னமுன்னா தெரியும் மிஞ்சாடா இதான் அன்னமுன்னாக்கா தெரியுமாடா அன்னமுன்னா இதாண்டா அன்னமுன்னா வேற முந்தி சாப்பிட்றோம் நாங்கள் இது என்ன இப்ப ஒரு குறைஞ்சிட்டு என்ன இது ஒரு காலத்துல இல்லாமே போயிடும் அன்னமுன்னா சீதா சீதா இது என்னென்ன கண்டு இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டு பக்கமும் கண்டு வச்சுக்கிட என்ன கண்டு மிளகா கண்டோ மிளகா கண்டு வச்சிருக்குது அப்படி எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னா சேம்பு சேம்பு சேம்பங்களாம் கண்டு நல்ல சாமம் பருத்ததுக்கு எல்லாம் இதோ சேம்பு சேம்பு இந்த குளக்கரையில எல்லாம் கரையில அப்படியே இதை காட்டுங்க நல்ல வடியா இருக்கு மணிவாழை இந்த இது நல்ல வடியா இருக்கு அந்த சோத்தப்பூ மணிவாழை மணிவாழை நல்ல இது இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தங்காய் தோட்டம் இருக்குது பாருங்கோ இந்த பாருங்க பைத்தங்காய் எப்படி இருக்குன்னு சொல்லி இது இல்லையோ பீன்ஸ் இல்லையோ உங்கள்ட்ட பீன்ஸ் போட இல்லையோ அப்படியே தேனுக்கு இந்த பக்கம் போறது வாங்க தேனுக்கு போவோம் வாங்க இந்த பாருங்கோ இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தங்காய் தோட்டம் பைத்தங்காய் கறி டக்குன்னு போடலாம் போல வெங்காயம் மிளகாய் எல்லாம் இருக்குதானே எல்லாம் கிடைக்கும் பிடிங்க கொண்டு போய் சமைக்க கொடுப்போம் நாங்க வாழைத்தோட்டம் என்ன வாழைத்தோட்டம் இதான் இந்த இந்தியன் நாவல் எது இந்தியன் நாவல் இதுதான் ஓமா இது உக்ரஸ் பழம் உக்ரஸ் பழம் மட்டும் கழிப்படுறீங்க உக்ரஸா உக்ரஸ் பெரலு கொண்டெல்லாம் கழிப்படையில பழங்கள் பழமரம் இது ஸ்டார் ஃப்ரூட் இது என்ன வித்தியாசமான இடமா கிடக்குது இதுல தான் பச்சினா பானை கட்டி சத்து வந்து உடைச்சி பிறகு பட்டிக்க மாத்தினாங்க தென்னிக்குதா அதை வச்சு பாருங்க இதே இந்த குத்தா இது இவ்வளோ பறக்கு தேனி எவ்வளோ பறக்கு ஆனால் ஒன்றும் குத்த இல்லை இதுக்குள்ள அதுக்கு இடையூறு ஏற்படுத்தினா குத்தும் பேசாம நாங்கள் சும்மா அங்கட வாட்டில் பார்த்துட்டு போனோம்னு செய்யாது அதாவது வாசலை பாருங்க வாசலை இதுக்காக தேனியா போய் வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு போகிறது இதை மூடி விடுறது ராணி தேனி வெளியே போவாங்க ராணி தேனி உள்ளுக்கு நிற்குது உள்ளுக்கு நிற்குது நின்றா தான் ராணி தேனி இல்லைன்னா கூட்டுக்குள்ளே ஒரு தேனியும் இருக்காது பெருசு ராணி தேனி இதே வேலைக்காரத்துக்கு நாங்கள் போடுவோம் எப்படி கீழே வச்சுருக்காங்க இது சாப்பாடு எடுத்து கொண்டு போகிறது தான் இது குத்தாது வெரண்டா தான் குத்தும் சிவா சத்தமடாவா நோமலாவா நோமலாவா இல்ல நோமலாவா டேய் சும்மா பயமுறுத்தற அப்புறம் வீடியோ எடுக்க ராயா தெரியுங்க ராணி தேனி மட்டும்தான் ராயா தேனி வேற வேலைக்கார தேனி அடுத்தது ஆண் தேனி என்ன வெள்ளக்கார தேனியோ வேலைக்கார தேனி சொன்னா கூட்டுக்கு தேவையான சாப்பாடுகள் எடுத்து கொண்டு வர அந்த இதுகளை செய்யறது வந்து ராணி தேனிக்கு இந்த இடம் செட் ஆகலைன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இதுக்கு சாப்பாடு இல்லை பூமரங்கள் இல்லை தேன் இல்லைன்னு சொன்னால் ராணி தேனி இடம் மாறிடும்
இந்த கூட்டுக்கே இந்த மெலிஞ்சு இந்த கம்பிக்கால வந்து வெளியே போயிடும் தகட்டுக்கால வெளியே போனா ராணி தேனி எங்க போகுதோ அந்த டைம் முழு தேனியும் அதை தேடி போயிடும் பட்டி அந்த இடத்துல ஒருக்கா அந்த இடத்த விட்டு போச்சுன்னா அந்த இடத்துக்கு தேனியே வராது அந்த இடத்துல நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உணவை கொடுக்கணும்னா நல்ல மரங்கள் வளர்க்கணும் அதுக்கேற்ற மரங்களை வளர்த்து அதுக்குரிய இடத்த கொடுத்தா அந்த இடத்துல தேனி இருந்து கொண்டே இருக்கு இப்போ இதுக்குள்ள தேன் இருக்குதா இப்போ தேன் இருக்குது நாங்கள் இன்னும் ஒரு மாதம் விட்டுட்டு நல்ல தேன் பெற நாங்கள் எடுக்கலாம் எடுக்க குத்தாதா பொட்டியை கலட்டியுமே ரெட்டா இருக்கு பழையில வச்சு அடிச்சுக்கலாம் அந்த ரே எடுத்து நாங்கள் எக்ஸாக்டர்ல போட்டு தேனி எடுக்கிற இதுல போட்டு எடுத்துட்டு பிறகு அதே வதைய கொண்டு திருப்பி வைப்போம் அப்ப அதுக்கு இப்ப தேனி அதுக்கு தேனி அதுல தேனி வந்து சொன்னா இந்த பெட்டி இந்த வாயில வந்து கருப்பு கருப்பா படிஞ்சிருக்கும் அதை பார்க்க எங்களுக்கு விளங்கு இருக்கு தேனி அதுக்கு தேன் அதுக்கு சாப்பிடறதுக்கு தேன் இவே வெளியே போய் எடுத்து இந்த பாதையால எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு கொடுத்து சேமிக்கிறதான் பேல எடுத்து சாப்பிடுறீங்க அவன் ராணி தேனியும் முட்டாட்டு குஞ்சு வலிக்கிறதான் பேல உள்ளுக்கு இருந்து இவே தான் போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டே கொடுக்குறாங்க அந்த வதையில இருக்குது அறுகோண வடிவில பாக்ஸ் அந்த அதுக்குள்ள போய் சமைச்சு வச்சு வந்து அதுக்குள்ள முட்டைகள் உருவாகி இறைவன் படைப்புல இல்லாம வந்து ஒரு விசித்திரமான ஒன்று நினைக்கிறேன் அந்த இடத்துல நிறைய தேனி வந்து சுத்தி கொண்டு ஒன்று வந்து குத்தல ஆனா சாதாரணமா வந்து பயம் பெறும் பார்த்தாரு ஒன்றுதான் இருக்கு அவையில பின்தொடர்ந்து மிச்சாக்கள் ராணி தேனி செத்துட்டானே இது ராணி தேனி லேசில அதான் அதுக்குரிய தாக்கங்களை ஏற்படுத்தினா அந்த தேனி கூட்டமே வேறு ராணி தேனியை தேடி போயிடுது ராணி தேனியண்டா பெண் தேனி அப்படியா ராணி தேனி எங்க ராயா தேனி இல்ல ராயா தேனி இல்ல ராயா இல்லையா அதெல்லாம் எல்லாமே உள்ளுக்கு இருக்கு எல்லாரும் வேலைக்கார ஆக்கள் எல்லா வேலையும் கூட்ட கிளீன் ராணி என்ன குஞ்சு பொரிக்கும் அது வந்து என்ன சொல்றது ராணி தேனி இருக்கும் வேலைக்கார தேனி தான் அந்த வேலையை செய்யும் ராணி தேனி வேலை சரி ராயா தேனி வேலையை செய்கிறார்கள் வந்து வேலைக்கார தேனி அது ராணி தேனி நாங்க ராயா தேனி இல்லையா வேலைக்கார தேனி அந்த வேலைக்கார தேனி தான் ராயா தேனி வேலையை செய்கிறார்கள் எல்லா வேலையும் செய்கிறார்கள் வேலையும் செய்யணும் இல்ல ராயாண்ட வேலை வெப்பநிலை இருக்கும் சில குளிர் வெப்பநிலை கூடிய காலம் வரும் அந்த டைம்ல அந்த வெப்பநிலை சமப்படுத்துறது கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே அந்த தேனி தான் செய்யும் அவே செய்ய இந்த இது வந்து மூடி மேல பாதுகாப்புக்கு வச்சுக்கிறதுக்கு மேல நெட்டா அந்த இடவழியில் இருக்கும் காத்தோட்டம் போறதுக்காக அது நாங்கள் மழைக்காக கட்டி வச்சுன்னா ஓகே அது பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த கிளைமேட் ஓகே என்னோடய விட்டுருக்கிறோம் ரெண்டாவது இந்த நெட்டை சுற்றி மூடி மரப்பின உள்ளுக்கு இருந்த அந்த உள் வெப்பநிலையை சமப்படுத்துறதுக்காக தேனியல் சில பேர் ஓட்டை அடைப்பினும் சில பேர் திறந்து வச்சிருக்கணும் அவையே தங்களோட வெப்பநிலையை தாங்களே சீராக வச்சிருக்கணும் வெளியே கூட குறைய போனாலும் அவைக்கு உள்ளுக்கு சரியா இருக்கும் கட்டி வச்சு திறந்து பார்க்கலாம் நிழல் வருமா நிழல் வராது பார்க்கலாம் என்ன வந்து காட்ட பாருங்க ஆட்டங்கள் உண்மையில முக்கியமா சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனி வளர்ப்புல வந்து இப்ப நிறைய பேர் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு வராங்க இப்ப வடமாநிலத்துல நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு நானும் ரீசெண்டாக ஒரு வீடியோ போடுவேன் பாருங்க அப்ப இங்கேயும் வந்து அதை செய்யறாங்க முக்கியமான நிறைய இடங்கள்ல ஒரு இயற்கையாவே வாழ விஷயம் இதுல வந்து இது வந்து காத்தோட்டத்துக்கு வச்சிருப்போம் சில வளைவை வெப்பநிலை கூட குறையன்னு சொன்னா எல்லா தேனியும் வந்து மொச்சு இந்த கூட்டுகளை அடைச்சிருக்கணும் வெளியில இருந்து ஒண்ணு உள்ள போகாத மாதிரி காத்து போகாத மாதிரி அதே வெப்பநிலை காணான்னு சொன்னா காத்தோட்டத்தை விளங்குறக்காக இந்த இடவழியா அப்படியே ஃப்ரீயா ஆக்கி விட்டுருக்கணும் ரெண்டா தங்கட வேலையாவே செய்யும் இப்ப இது என்ன கொட்டி வச்சிருக்கீங்க பெட்டி எடுத்த இடம் அப்படி போட்டு நான் பார்த்தா அதுக்கு என்ன டேட் என்ன வச்சிருக்கீங்க இப்ப இது குறிப்பிட்ட காலம் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து தேன் ஃபுல்லா வந்துட்டு நினைப்பி எடுப்பீங்க ஃபுல்லா வந்துட்டு தெரிஞ்சது அந்த தேனி கருப்பு படிவம் தேன் படிவங்கள் காணப்படும் தேனிகள் வந்து போறதுதானே தேனீக்கள் இந்த கரையில கருப்பா படிஞ்சிருக்கும் அப்படி படிஞ்சிருந்தாண்டாங்க உள்ள தேன் நிறைஞ்சிட்டு ஃபுல்லா தேன் வந்துட்டு நிரம்பேல ஏன்னா இதுல ஒன்றுமே இல்லை அப்படியே பட்டி மாதிரி தான் கிடக்குது இப்ப நான் மாத்தி ஒரு மாதம் தான் அதுக்குரிய சாப்பாடு இப்ப சீசன்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் தேன் வைக்க லேட் ஆகும் அந்த இதுல தேன் நிரம்பேல இப்ப இது பட்டி ஃபுல்லா வந்தா இது எத்தனை போத்தல் வரும் இதுக்குள்ள 3 போத்தல் எடுக்கலாம் 3 போத்தல் எடுக்கலாம் உள்ள 3 நல்ல நிறைய வதைய வச்சிருக்கேன் கட்டுட்டா 3 போத்தல் எடுக்கலாம் இப்படி எத்தனை பட்டி இருக்கு பட்டியா கூட்டி கொண்டும் போகலாம் இதுதான் எங்களை கணக்கான அளவு திட்டத்துக்குரிய பட்டி இதுதான் இதுக்கு மேல நாங்கள் இந்த ரேட்டுகள் அடிச்சு உயர்த்தி கொண்டு போகலாம் பட்டிக்கு உயர்த்தினா காலம் கூடும் உங்கள்ட்ட எத்தனை பட்டி இருக்குது நாங்க 40 பட்டி வச்சிருக்கிறோம் 30 பட்டி காட்டி இருக்கோம் அதுக்கு பட்டி வச்சிருக்கோம் இப்ப பட்டி உங்களுக்கு தேவை நாங்கள்ட்ட பெற்றுக் கொள்ளலாம் மற்றது அது சம்பந்தமான ஆலோசனையும் உங்கள்ட்ட ஃபார்ம்ல வந்தா கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் முட்டி காட்டிக்கிற முட்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் தேன் வந்திருக்கு இப்ப 2 இடத்துல வந்திருக்கு அதுக்குள்ள 1 இடத்துல வந்திருக்கு அந்த அதுல காட்டி இருக்க பாப்போம் ஜாழ்ப்பாணத்துல வைக்கிறவங்க இப்படி ஒரு பட்டிக்கு 4 போத்தல் கொடுப்பாங்க கட்டாட்டி விழுந்து விடும் என்ன மேல மூடு இயற்கையா அது வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா உங்களை வந்து இப்படி ஒரு பட்டிக்குள்ள மாத்தி இருக்கிறாங்க
தேனீக்கு நாங்கள் இப்போ பானைக்க வச்சு எடுக்கலாம். இது கட்டாயம் வண்டி இல்லை, நெய்க்க வச்சா கூடுதல் தேன் எடுக்கலாம். மற்ற இடமாற்றம் செய்யலாம் கொண்டு போய். இடமாட்டம் செய்யலாம் நடக்கணும். இங்கே இருந்து யாழ்ப்பாணம் குழம்பு மன்னர் எல்லாம் கொண்டு வரோம். வச்சு தான் கொண்டு வரோம். மூடி போட்டு கொண்டு போனால் ஒன்றும் படிக்க போகாது. பிறகு அங்கே அந்த இடங்கள் பழக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வாசலை திறந்து விட்டோம்னு சொன்னா வெளியே வர மாட்டார். அப்படியே வெளியே வரணும்னு சொன்னா அந்த இடம் வந்து தகுதி இல்லைன்னா அதுக்கு சாப்பாடு இல்லை, ஒன்று அவைக்கு செட்டா இல்லை. எப்படி அதான் இப்ப ராணி தேனி பறந்து போயிருவோம்னு சொல்லி நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்களா? ராணி தேனி பறந்து போகல, இவருக்குரிய இந்த இது மூடி இருந்தா இவருக்குரிய சாப்பாடு ராணி தேனிக்கு கிடைக்காட்டி ராணி தேனி இந்த ஹோட்டலுக்கு மெலிஞ்சிருவார். மெலிஞ்சாருன்னு சொன்னா ஒன்று சாகும், இல்லைன்னு சொன்னா இடம் மாறி சாப்பாடு இல்லாம சாப்பாடு இல்லாம சாப்பாடு தான். இப்ப இதெல்லாம் இந்த பாதை இருக்குதானே, இது வந்து தேனி இந்த அளவுக்கு தான் இருக்கு. வேலைக்கார தேனி இந்த அளவுக்கு. ராணி தேனி இதை விட பெருசு, இதால வர மாட்டார். அப்படி இதால வந்தாருன்னு சொன்னா ஒரு சாப்பாடு இல்லை, மெலிஞ்சுதான் வருவார். ராணி தேனியை செத்துட்டேன்னு சொன்னா அந்த கூட்டு காவுக்குள்ளே மனங்கள் வர வலிக்கிட்டோம். மனங்கள் வர வலிக்கிட்டா அந்த அதுக்குள்ள தேனி இல்லைன்னு சொல்லிட்டு சில எல்லா வேலைக்கார தேனியும் சில விட சாகும். ராணி தேனி இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள இருந்துருந்து எல்லாம் செத்து போச்சுன்னா கூடுமான இருக்கு. அதை விட சில ராணி தேனி இடம் மாறிட்டுன்னு சொன்னா பெட்டிக்கு ஒன்றுமே இருக்காது, எல்லாரும் போயிடும். ஒரு சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் இருக்குது. சரி அதான் இருக்கா பாப்போம். என்ன தேனி வளவன் சிவா சிவா எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியல, இல்ல ராணி தேனியை தேடி போகுது. அது சும்மா பார்த்து 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 இருக்கா சாப்பாடு வேணாம். கூடு கட்டிருந்தேன், இந்த லாபத்துக்கு கட்டியிருந்தேன். இப்ப கூடும் இல்லையா? ஒன்றும் இல்லை, இந்த லாபம் தான். வீடுகள் எல்லாம் இயற்கையா வந்து இங்கே சாப்பாடு குறைஞ்சிக்கலாம். இதுல இழுப்பை கூப்பிடுறாங்க. தேனியல், மாடுகள், ஆடுகள் எல்லாம் ஒரு வட்டமடாப்பா. விவசாயம் செய்யற இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஆட்கள் இருந்தா தான் என்ன செய்யல. இந்த இதுல எல்லாம் நடக்கிறதால நாங்களும் உயிர் வாழ்ந்துட்டு. தேனி முக்கியம். தேனிகளுக்குண்டே ஒரு தினம் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன இது பிழைச்சாலும் எங்களுக்கும் ஏதாவது ஒன்று பிழைக்கும். அது என்ன சொல்ற அந்த வட்டத்தை வாழ்க்கை வாழ்க்கை வட்டம் இல்ல. கோப்பி இருக்கு, வேற கோப்பி அப்போதையும் காட்டிருப்போம். என்ன கோப்பி இது நல்லா எப்படி இருக்குன்னு வேற கோப்பி எப்படி வளருது வேற வந்து இந்த மாதிரி தான். இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம். அதே மாதிரி பசன் ஃப்ரூட்டுக்கு தனியாக ஒரு மேடை மாதிரி செய்து வச்சுக்கீங்க. எப்படி வளைவு மாதிரி செய்து வச்சுக்கீங்க. என்ன இதுல வந்து பார்க்கலாமா? அதனால இயற்கை என்ன சொல்றது, குளிர் குளிர்மையா இருக்கும். உள்ளுக்கு நல்ல குளிர்மையா இருக்கு. நம்மள இருக்கிறத விட இந்த உள்ளுக்குள்ள சரியான ஏசி ஓட்ட மாதிரி குளிர் இருக்கு. நம்ம அடி மவுசன் வந்து கோய்க்கு சொல்லல நான். குளிர்தானே? நான் உண்மையை சொல்லுவேன். உண்மையை சொல்லுவோம். நமக்கு நாங்கள் அப்படி வெளியில வரைக்கும் காட்டுதுதான். ஓகே சகோதரங்கள், இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். மீண்டும் அடுத்த சமையல் காணொலி. அந்த காணொலி நீங்கள் பாருங்க. ஓகே, சந்திப்போம். பாய்.